வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மறுபடியும் 2ஆம் நம்பர் தான் சி போர்டு வரும்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். சொல்லாமல் கொடுக்கவே கிடையாது. ஏன்னா திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு திரும்ப எனக்கு சி போர்டு இந்த கிட்டத்தட்ட இந்த 4 நாளாகவே எனக்கு சி போர்டு 2ஆம் நம்பர் தான் காமிச்சிட்டே இருக்குது. நான் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எடுத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா அருமையான ஒரு மெத்தட். மறுபடியும் 2ஆம் நம்பர் தான் வரும். நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன். சொல்லாமல் கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து சி போர்டு 2ஆம் நம்பர் தான் மறுபடியும் வரும்னு நம்ம நேற்று கொடுத்தோம். அதே தான் வந்துச்சு. அதே தான் இன்றைக்கி நம்ம சி போர்டு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே தான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடலை. சரிங்களா? சி போர்டு திரும்ப நமக்கு 2ஆம் நம்பர் தான் காமிச்சிது. அதை தான் திரும்ப நான் சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வரும், மறுபடியும் வரும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஆடியிருந்தாங்க. சரிங்களா? ஒரு அருமையான மெத்தட் தான். நம்ம கொடுத்த நம்பரு நீங்கள் தொடர்ந்து ஒரு 2ஆம் நம்பர் அதே இடத்துல கணிக்க முடியுமா அப்படின்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம தான் செஞ்சுருக்கூடாது. 4 டைம் நமக்கு இந்த 2ஆம் நம்பர் தான் மேட்ச். 4 டைமில் 5 டைம் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 0.72. சரிங்களா? அது நமக்கு அதே தான் 0.27 அதுலேயே நம்ம 2ஆம் நம்பருக்கு கணிச்சோம். அதில் வந்து 2ஆம் நம்பர் ஆல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். தொடர்ந்து 2ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 5 ட்ரா நமக்கு 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு. ஏன்னா 30ஆம் தேதி நமக்கு 0 தான் வந்துச்சு. 0.27. சரிங்களா? இதுதான் வந்துச்சு. நம்ம தொடர்ந்து 5 நாளாக 2ஆம் நம்பர் கட்டாயமாக நமக்கு அதுவும் சி போர்டில் தான் வரும். நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் கொடுக்குறோம். நேற்று கொடுத்தோம் சி போர்டில் கொடுத்தோம், முந்தா நாள் கொடுத்தோம் சி போர்டில் கொடுத்தோம், அதுக்கு முத நாள் கொடுத்தது சி போர்டில் தான் 2ஆம் நம்பர் கொடுத்தோம். தொடர்ந்து 4 நாளாக நமக்கு சி போர்டில் கொடுத்தோம். அது போக முதல் ட்ராவில் 2ஆம் நம்பர் வந்து நம்ம பி போர்டில் கொடுத்தோம். அதுவும் நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. அதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்க நம்பர் வந்து சி போர்டு தான் மேட்ச் ஆகும். நம்ம நேற்று உங்களுக்கு கண்டிப்பாக கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்கன்னு தான் நேற்று கொடுத்தோம். அதனால தான் நம்ம மறுபடியும் என்ன கேனத்தனமாக இருந்தாலும் நமக்கு திரும்ப அதுதான் வருது. வேறு ஒன்றுமே பண்ண முடியல என்னால். திரும்ப எனக்கு அதுதான் வருது. எனக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். 2ஆம் நம்பர் வந்து நமக்கு 2 டைம் வந்துச்சு அப்படிங்கிறக்கா நீங்கள் 3ஆம் டைம் வைக்காம விட்றாதீங்க. கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி 2ஆம் டைம் இப்போ 2ஆம் தேதியே தான் சொன்னோம். அதே தான் முன்னாடி 3ஆம் தேதி சொன்னால் கண்டிப்பாக 50-50 2ஆம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. 1, 2 சேர்ந்தே கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே சேம் டைம் தான் நமக்கு இன்றைக்கி காரூணியா ப்ளஸில் நம்ம என்ன கொடுத்தோம், 82க்கான வாய்ப்புகள் இருக்குது, இது 92க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம். அதுதான் வந்துச்சு. அதே மாதிரி சி போர்டு 2ஆம் நம்பர் தான் வருங்கிறதையும் ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே தான் ஆடினாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடல. ஒரு கணக்கு வருதுன்னா அது மாறிலாம் காமிக்காது. எப்போயுமே ஒரு ட்ராக்கு அப்படியே வரிசையாக காமிச்சிட்டே தான் வரும். சி போர்டு தான் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருக்காங்க. மாற்றமே இல்லை. நம்ம 3 நாள் நீங்கள் நம்மளுடைய வீடியோ எடுத்து பாருங்கள். 4 நாள் எடுத்து பாருங்கள். 4 நாளாகவே நம்ம சி போர்டு 2ஆம் நம்பர் தவிர வேறு வராதுங்கன்னு தெளிவாக அழுத்தி சொல்லிகிட்டே தான் இருக்கிற எல்லா ட்ராவலையும் நம்ம 4ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு 2ஆம் நம்பர் தான் சி போர்டில் கொடுத்தாங்க. வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி 5 வெள்ளிக்கிழமைக்கு நிர்மல் கம்பெனியோடைய 387வது குழுக்கள். சரிங்களா? இதில் வந்து நமக்கு மறுபடியும் என்ன வருதுன்னா 013ங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இந்த 013 ட்ரையல் நம்பரை பேஸை வைக்கி நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அன்றைக்கி மறுபடியும் ஏதாவது நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களான்னா கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டில் மறுபடியும் 2ஆம் நம்பர் தான் காமிக்குது. அது மறுபடியும் சி போர்டில் வரலாமா அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக 2ஆம் நம்பர் மறுபடியும் காமிக்குது. பாப்பா எப்படி வருதுன்னு. சரிங்களா? எப்படி வருதுன்றது தெரில. ஆனால் மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்குது. பார்க்கலாம். வேறு எங்கேயாவது ஒரு போர்டு மாற்றி வைக்கலான்னு பார்க்குறேன். கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சி போர்டில் தான் என்ன காமிக்குது மறுபடியும் நம்ம திரும்ப இது என்ன காரணம்னு எனக்கு தெரில. பட் அதான் காமிக்குது. நம்ம 4 நாளாக காமிச்சிது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்து காமிச்சு. இப்போ 5ஆவது நாளாகவும் 2ஆம் நம்பர் வைப்பாங்களான்னா எனக்கு தெரியாது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? நான் ஆல் போர்டில் தான் கொடுத்துருக்கேன். 2ஆம் நம்பரை சி போர்டில் கொடுக்கல. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 013 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 387. சரிங்களா? இதுதான் ட்ரையல் நம்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 682. சரிங்களா? இதுதான் 682 தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த நிர்மல் கம்பெனி போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்கிறத பார்த்தோம்னா 276. சரிங்களா? இது தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க 276. சரிங்களா? இதுதான் நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது. அதாவது 013ங்கிறது நமக்கு என்ன இருக்குது இன்றைக்கி ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர். அதே மாதிரி 387 அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரா நம்பராக இருக்குது. 682 ட்ரா நம்பரு ரிசல்ட்டு. அதே மாதிரி 276ங்கிறது போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6க்கு 7 வருமா அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? அப்போது
6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரா நம்பர்லேயும் ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நேற்று போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் ஒரு 276ங்கிற 6ஆம் நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பர் இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பரும் பேஸாக ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து அந்த மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள். உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து 782 அப்படின்னு வரணும். 782ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 982. நேற்றே 9ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தா வரல. ஆனால் இன்றைக்கி வரும். வரக்கான வாய்ப்பு இருக்குது. என்னங்க பெண்டிங் நம்பரே இல்லை எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக வரணும். வர வேண்டிய நம்பர் தான். சரிங்க. திரும்ப நம்ம கணக்கில் காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. 9ஆம் நம்பர் மேபி வச்சாங்கன்னா 982 அப்படின்னு வரலாம். சரிங்களா? 982க்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் நம்பர் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. சரிங்களா? 982க்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்த எடுத்துங்க. நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 1 1 வந்துருச்சுங்க. அதே மாதிரி 1 1 2 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1 1 2 தான் வந்துச்சு. சரிங்களா? மறுபடியும் 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு அந்த இடத்துல. சரிங்களா? அதே சேம் தான். அதே நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி தான் வைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர்னு பார்த்தாலும் அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு நாளைக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது 1ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். என்னங்க இப்போ தாங்க 1ஆம் நம்பர் வச்சாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த மாதம் ட்ராவை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பர் திரும்ப ஆடுவாங்க. அதனால நல்லா மாற்றமே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அடிக்கப்பட்ட 2ஆம் நம்பரை வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த மாதம் வந்து திரும்ப ஒரே நம்பர் கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஆடுவாக்க தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க. சரிங்களா? ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் வச்சாங்க இல்லையா, 192. சரிங்களா? அதுலேயே இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, 912. அதே சேம் நம்பர் அப்படியே தூக்கி வச்சாங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இது 2 பேஸை வச்சு மறுபடியும் ஆடுவாங்க. அப்படி 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வைக்கலன்னா 6ஆம் நம்பராவது நாளைக்கு வச்சு 8ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 113 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 113 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மாதிரி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் வரணும். ஏன்னா 1 8 1ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 1 8 3 வரும். 183ன்னு காமிக்கணும். 183ங்கிற நம்பரை காமிக்கணும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் வருது. ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 782 அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 982 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு அது அந்த மாதிரி மேட்ச் ஆகுது கணக்கு வருது. இன்றைக்கி வந்து பேட்டர்ன்லாம் வரல. இப்போ டோட்டலாகவே மாறி தெரியுதுங்களா? எங்கேயுமே டோட்டலாகவே பேட்டர்ன் மேட்ச் ஆகலை பாருங்கள். வித்தியாசமாக தான் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சி போர்டு எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சி போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். என்னங்க திடீர்னு இன்றைக்கி 5ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் 5ஆம் நம்பர் நம்ம அதில் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். வருதான்னு பாருங்கள். ஏன்னா திரும்ப 2ஆம் நம்பர் கொடுப்பாங்களாங்கிற டவுட் இருக்குது. ஆனால் இருந்தால் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் நம்ம மறுபடியும். 2ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டிலே கொடுக்குறோம். இருந்தால் எடுத்துங்க. சரிங்களா? 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் காமிக்குது. கணக்கில் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தால் எனக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து பாருங்கள். நம்ம அப்படி தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிற நம்பரில் அப்படி தான். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா 732ன்னு வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு காமிச்சது 732க்கான வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா 732ல் 915 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும். இல்லைனா 912 அப்படிங்கிற இந்த நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற 1 2 அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகலாம். இல்லை 1 3 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு இது மூலம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த ட்ராவில் கொஞ்சம் இன்றைக்கி வரணும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 6ஆம் நம்பர் எங்கே வருது அப்படின்னா திரும்ப 2ஆம் நம்பருக்கு பதில் 6ஆம் நம்பர் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த 1ஆம் நம்பருக்கு பதில் 6ஆம் நம்பர் வரலாம். எப்படின்னா வந்து 186 அப்படிங்கிற நம்பர் எனக்கு 186க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு 286ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 186 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 286 186 அந்த கணக்கில் பி போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நமக்கு பி போர்டில் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக இடம் பிடிக்கிறதுனால இந்த 6ஆம் நம்பரை கொஞ்சம் தள்ளி கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. செமையாக ஒரு வின்னிங் தான். அப்படி நாளைக்கு இருக்குது. நாளைக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் எனக்கு
வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்குது. பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு 4 நாள் ஆச்சு, இதுக்கு மேலே மாற்றாம விடுவாங்க, கண்டிப்பாக மாற்றுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம கணக்கு அப்படி தான் காமிக்குது. நேற்றே வந்து நம்ம அப்படி தான் நினச்சோம். நம்ம சரி ஒரு 4 நாளாவது வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும், அதனால தான் காமிக்குதுன்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க. சரிங்களா. பட் பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது, 2ஆம் நம்பர் வைக்கிறாங்களா இல்லை மாற்றுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா. 2ஆம் நம்பர் மாற்றாமல் இருந்தாங்கன்னா நாளைக்கு 2ஆம் நம்பர் சிபோர்டில் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். 3 நாள் 5 நாளாக கொடுத்துருக்கோம், 5 நாளாகவே வந்துருச்சு, வராமல் போகலை. 5 நாளாக நம்ம கணக்கில் வந்துச்சு, 5 நாளாகவும் கொடுத்துட்டோம். சரிங்களா. நேற்று நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்த முதல் ப்ரையாரிட்டி 2ஆம் நம்பர் தான் கொடுத்தேன், வேறு எதுக்குமே கொடுக்கல. சரிங்களா. 2ஆம் நம்பருக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து நமக்கு வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. நம்ம நேற்று வந்து 82ன்னு கொடுத்தா வந்துருச்சு, 82. சரிங்களா. முதல் நாள் வந்து 12ன்னு கொடுத்தா அது வந்துருச்சு. சரிங்களா. அதே மாதிரி 92ன்னு கொடுத்தா வந்துருச்சு. செமையா 3 ட்ராவலிங். அதே மாதிரி இந்த ட்ராவலிங் நமக்கு கொடுக்க போகிற நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா. எனக்கு அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு, 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு, 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம்.